வணக்கம் ஜுமே ராசாஸ் அண்ட் ராசாதீஸ் உங்கள் வசுந்தரா சுந்தரன் டிப்டாப்பாக இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நான் ரொம்ப நாளாக பேசணுன்னு நினச்சேன். பிகாஸ் ஐ வாஸ் ஸோ பிஸி வித் ஒர்க் அண்ட் மை டெய்லி ருட்டீன். இன்றைக்கி நிறையா வாட்டி இந்த லைஃப் டிக்டாக்கை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது ஒரு புது அவதாரம் வந்திருக்குங்க. டாக்டர் பாபா. அப்புறம் அதில் மக்கள்கள் வணக்கங்க சாய்ரா மேடம் சொல்லுங்கள். வணக்கங்க, நான் வந்தேங்க. நான் ரொம்ப உடம்பு வலி, கை வலி, கால் வலியில் வந்தேங்க, தலைவலி. அப்புறம் இங்கே ஒரு 20 நிமிஷத்தில் எல்லாம் போயிடுச்சுங்க. ஐம் கம்ப்ளீட்லி கியூர்னு அவங்க டெஸ்டிமனி கொடுக்குறாங்க. ஸோ இது நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் சிரித்தேன். ஐயோ கடவுளே, இந்த மாதிரி அதான் நான் சொன்னேன். நீங்கள் 99.9% அந்த முட்டாள் கேட்டகரி, ஒரு 1% இன்டெலிஜென்ட் கேட்டகரி. I'm sad. Sorry. You have to accept it. This is என்னோட கருத்து. ஸோ அப்படின்னு இருக்கேச்சே நான் நினைப்பேன், ஐயோ பாவம் இந்த மாதிரி அப்பாவி மக்கள்லாம். இங்கே என்னை முன்னே ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருந்தேன், அதை ரீலோட் பண்ணுறேன். இந்த பாபா பேரை சொல்லி நிறைய பேர் ஃப்ராடு, காசுலாம் சம்பாதிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது மலேசியாவில் மட்டும் இல்லை, எல்லா ஊரில் இப்போ வந்துருச்சு அந்த கல்ச்சர், மணி மேக்கிங் கல்ச்சர், சாமி பேரை சொல்லி. ஸோ இன்றைக்கி நான் லைஃப்பில் போயிடுச்சு ஐ இன்வைட் பீப்புள், மூஞ்ச காட்டி பேசுங்க. ஸோ ஒரு நைஸ் லவ்லி லேடி வந்தாங்க. ஐ வாண்ட் டு மென்ஷன் எ நேம். இந்த பாபார் சென்டருக்கு போயிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தபோது அவங்களுக்கு பாவங்க, அவங்களுக்கு ஸ்பைனல் இன்ஜுரி. இட்ஸ் எ வெரி வெரி சீரியஸ் மேட்டர். ஸ்பைனல் இன்ஜுரி ரொம்ப வருஷமாக அவங்க ஃபிசியோதெரப்பிக்கு போய் குணமாகாமல் ஃபைனலி கேஎல்ஜிஹெச்சில் அவங்களுக்கு 2 years வெயிட்டிங் லிஸ்ட். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சிகிச்சை செய்யணுன்னா அது லாங் பீரியட் வெயிட்டிங் லிஸ்ட்னா வெயிட் லிஸ்ட் ரொம்ப டைட். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகலாம், எக்ஸ்பென்சிவ், சீக்கிரமாக செஞ்சுருவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தி டாக்டர்ஸ் ஆர் ரியலி குட். அண்ட் இவங்க 2 years வெயிட் பண்ணி பாவம் இந்த மனுஷி. சரி, இந்த டாக்டர் பாபாட்ட போனாங்க. அந்த டாக்டர் பாபாட்ட போய் அந்த bloody rascal, sorry, I've got no respect for that man, சொல்லியிருக்கு இந்த மனுஷிட்ட. நீங்கள் சிகிச்சைக்கெல்லாம் போகாதீங்க. இன்னி ஒரு வாரத்தில் சிகிச்சை நடக்க போகுது அந்த மனுஷிக்கு. நீங்கள் அது சிகிச்சைக்கெல்லாம் போகாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிசியோதெரபிஸ் இருக்காங்க, அங்கே போங்க, குணமாயிரும். ஆனால் நீங்கள் அந்த சிகிச்சைக்கு போனால் நீங்கள் கோமாவில் போயிடுவீங்க, பேரலைஸில் போயிடுவீங்க. டே அஞ்சலிக்கார ராஸ்கல், டாக்டர் பாபா மூதேவி, சாரி, ஐ got no respect for them. நீ என்ன பெரிய PhD டாக்டரா? நீ யாருடா அவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்கிறது? நீ ஒரு மருத்துவரா? நான் கேட்குறேன், நீ ஒரு மருத்துவரா? 2 வருஷம் காத்து அதை ஃபிசியோதெரப்பி மூலியமாக அந்த குணப்படுத்தாத உடம்பை தெய்வாதீகமாக அதை டாக்டர் மூலியமாக சர்ஜரி பண்ணி அந்த லேடி இப்போ நல்லா இருக்குது சர்ஜரி பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஒரு வானரபிள் ஆக்களை மிரட்டி கிருட்டிலாம் பண்ணிவிட்டு, மேபி இந்த டாக்டர் பாபாக்கும் அந்த ஃபிசியோதெரபிஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது, கொடுக்கல் வாங்கல். நீ ஆளை சேர்த்து விட்டு நான் ஒரு கமிஷன் கொடுக்குறேன்னு. ஸோ இது இஸ் டோட்டலி ராங். அப்புறம் அவங்கள்ட்ட போகிறவங்கலாம் பார்த்தாக்கா அது நாட் வெரி எஜுகேட்டட், ரொம்ப விஜிலண்ட், லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்களை மூளை செலவு பண்ணிவிட்டு கை வலி போச்சு, கால் வலி போச்சு, ஹெடேக் போச்சு, இது போச்சு, அது போச்சுன்னு அவங்களுக்கு வாக்குமூலம்லாம் கொடுக்க வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுக்க இட்ஸ் அ ப்ரொமோஷன், இட் பிகம்ஸ் அ பிஸ்னஸ். ஒரு பொருளை விற்க போகிறோன்னா அது ப்ரொமோட் பண்ணணும்னா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கிடைக்கும். விழிப்புணர்ச்சி கிடைச்சா அந்த பொருளை வாங்குவாங்க, இவங்க கஜானா நல்லா நிறைஞ்சிட்டு போகும். ஆமாவா இல்லையாங்க? ஓகே, ஸோ அது மணி நேரம் கணக்காக காத்துட்டு இருக்கணுமா? ஏன்னா இது அவங்கள தப்பு சொல்கிறது விட நம்ம ஜனங்க 99.9% ஸ்டூபிட்டாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி முட்டாள்தனமாக போகிறது. அப்புறம் இது பார்க்க போனாக்கா இது நீங்கள் ஏன் அஞ்சலிக்கார ராஸ்கல்லாம் திட்டுறேன்னா, யூ ஆர் பிளேயிங் வித் பீப்புள்ஸ் லைஃப். புரியுதா? அந்த மனுஷி அங்கேயும் போகாமல் 2 வருஷத்துக்கு காத்திருந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஃபிசியோதெரப்பி ஒன்று கிடக்க ஒன்று அந்த மனுஷியோட உயிருக்கு ஏதாச்சும் ஆகிருப்போச்சுன்னா நீ ஏதாச்சும் உத்தரவாதம் கொடுக்குறியாடா? டே அஞ்சலிக்காரர் ராஸ்கல், நான் கேட்குறேன். சரி, நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் உங்ககிட்ட. ஒரு ஃபுல் ப்ளோன் டயபெட்டிக் கேஸ், ஒரு வெரி சிவியர் ஹார்ட் கண்டிஷன், ஒரு கேன்சர், ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர், இல்லாட்டி ஒரு HIV பேஷண்ட், ஒரு எனிதிங், சிவியர் ஆர்த்தரைட்டிக்ஸ்லாம் நான் கொண்டு வரேன். நீ ஹீல் பண்ணுறியாடா? டே நாயே,
பொழைக்கிறதுக்கு 1000 வேலை இருக்குடா. நீ உன் பொண்டாட்டியை சேர்த்துக்கிட்டு இந்த சாய்பாபா ஒரு தெய்வன், ஒரு குரு நம்புறவங்க, வேண்டுறவங்க அந்த சிலையை வச்சு வீட்டில் பூஜை பண்ணுங்க, ஓகே. ஆனால் அந்த ட்ரெட்மார்க்கை வச்சு ஒரு பிஸ்னஸாக உருவாக்கிட்டு நிறைய காசு பிடுங்குறாங்க. அந்த கிளாங்கில் ஒருத்தன் இருக்கிறான், கந்தன். அதை பற்றியும் நான் பேசியிருக்கேன். அவனோட பிரதர் இங்கே லண்டனில் வந்து அதை ஒரு சென்டரும் வச்சுக்கிட்டு இவன் அங்கே கிளாங்கில் காசு பிடுங்குறான்னா இங்கே லண்டனில் காசு பண்ணுறான். அந்த கண்ணன் லண்டன்லேயும் வந்துட்டு பாபா சென்டரில் தச்சமையாக நான் போனதுக்கு புட் £1,000 in front of Baba's statue. Baba will give you back 10 times more. £1,000. 10,000 pounds. Put 10,000 pounds. Baba will give you back 100,000 pounds. என்னங்க ஜிங்கல ஜிங்கா ஜிபும்பா ஜிங்கல ஜிங்கா மேஜிக் கார்டா நடத்துறீங்க? அப்பாவி மக்கள் டாடே அப்படின்னு பார்க்க போனால் நம்ம திருநங்கை சமுதாயத்தை சொல்கிறீங்க, ஐயோ பாலியல் தொழில் செய்கிறீங்களே, தூ வெக்கமாலே டேய். சொல்கிறவங்களுக்கு ஒன்று, எங்கள் உடம்பு காம பசியோட வரவனுக்கு காம பசியை தீர்த்து எங்கள் வயிற்று பசியை தீக்கிறோம், புரியுதா? அதுக்கு மட்டும் இல்லை, எங்களை சேர்ந்த குடும்பத்துக்கு காப்பாற்றுறோம். அது தப்பு இல்லைடா. இந்த மாதிரி அப்பாவி மக்களை போய் ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறீங்களே, இதுதான் மிகப்பெரிய தப்பு. ஆனால் காம கொடுறனுக்கு இந்த காம பசி அடங்காட்டி பிள்ளைங்களை போய் தொடுவான், மிருகங்களை போய் தொடுவான், ஒரு மரத்தில் பாவாடை கட்டு அதையும் போய் தொடுவான். ஸோ அப்படின்னு பார்க்கச்சே இந்த மாதிரி கேவலமாக எங்க ஜனங்களே. நான் வந்து என் லைவ் டிக்டாக்ல சொன்னால் 99.9% இந்தியன் கம்யூனிட்டி ஆர் ஸ்டூபிட் கோகனட், ஒன்லி 1% இஸ் இன்டெலிஜென்ட் சொன்னால் எப்படின்னு. இந்த போமோக்காரனுங்க, இந்த சாமி ஆடுறவனுங்க, இந்த மாதிரி பாபா சென்டர்லாம் வளர்க்குறது யாரு? நீங்கள் தானே, சமுதாயம் தானே. திக்கிட்டுறவங்களுக்கு தெய்வந்தான் துணை, புரியுதா? பாபா கும்பிடுங்க வேணான்னு, ஆனால் அந்த ரெப்ரசன்டேட்டிவை கும்பிடாதீங்க. ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறத கேட்காதீங்க. அவன் ஒருத்தன் ஒரு அஞ்சலிக்கார ராஸ்கல் இருக்கான், சிவன் அப்பாங்கிறான். அவன் திங்குன்னு ஆடுறான். எவ்வளோ மெசேஜஸ்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கேங்ஸ்டர் தம்பி, அவன் எனக்கு ஒரு மகன் மாதிரி நிறைய பேர் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் சமர்ப்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அண்டர் ஏஜ் விமனை வந்து செக்ஷுவலியாக ஹெராஸ் பண்ணுறான், வா அவுத்து போட்டு காட்டு ஃபோட்டோ கிட்ட, எல்லாம் அவனோட குரல் தானே. இதுக்கு மேலேயும் ஜனத்தொகை போகுதுங்களே அந்த சிவன் அப்பாக்கு. ஸ்டூபிட் கோகனட். ICS award goes to y'all. Indian ISC, Indian stupid coconut. கேட்டா என் மேலே கோய்க்கிறீங்க. போங்கடா. ஐயோ கடவுளே, எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் ஆஞ்சநேயரை வேண்டுவேன். ஆஞ்சநேயா பிரச்சனையை தீர்த்துத்தாயா, நான் உனக்கு ஒரு வடமாலை சேர்த்து தரேன். அதே மாதிரி எத்தனை வடமாலை நான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கக்கூட, ஐயோ வசனா யூ ப்ரே வெரி குட்லாம். ஆச்சு ஆஞ்சநேயர் ஐ ப்ரே பட் யூ பே மணி ஃபார் த வடமாலை. மச் 12 pounds. இல்லாட்டி துர்க்கை அம்மனை வேண்டுவேன், அம்மா தாய் உனக்கு ஒரு மாலை சேர்த்துறேன், எனக்கு பிரச்சனை. என் வாழ்க்கையில் நிறைய புயலெல்லாம் வீசின போது தெய்வத்தை நம்புவேன். காலையில் எழுப்பினோடனே தேவி கடகமாலா சோஸ்திரம், அப்புறம் ஆஞ்சநேயர் சோஸ்திரம், அப்புறம் கந்த சஷ்டி கவசத்தை கேட்டுட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு, இவனுக்கு தலைவலி நல்லா ஆக்கட்டும், கைவலி நல்லா ஆகட்டும், ஹார்ட் அட்டாக் இவளுக்கு பிரச்சனை ஆகட்டும், எல்லாம் மெடிடேட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களா இன்பம் சூழ்க எல்லோரும் வாழ்க்கை நினைக்கும் போது நான் சௌக்கியமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இப்போ என்ன முடியாத கணக்கில் மாலையும் சேர்த்துருக்கேன், துர்க்கை அம்மனுக்கும் ஆஞ்சநேயருக்கும். ஐயோ கடவுளே, இந்த டாக்டர் பாபா மட்டும் படுவா ராஸ்கல் என் கையில் கிடச்ச செருப்பால் துரத்தி அடிப்பேன்டா அஞ்சலிக்காரன் நாயே. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆனால் எத்தனை பேர் தான் ஏமாத்துவான் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. அப்பாவி மக்களே, எஸ்பெஷலி when you're not feeling well, go to the doctor. இதே மாதிரி தான் பாத்தாஞ்சலி ப்ராடக்ட். ஒரு சாமியார் வந்து கம்பி என்றான் இப்போ. ஏன்னா அவன் சொன்னால் இந்த மருந்து எடுத்தால், நம்ம மூலிகை மருந்து எடுத்தால் கொரோனாவே விரட்டிடும், கேன்சரே விரட்டிடும். பாத்தியா, கைக்கு காப்பு. சூன்லா பிரேலாட்டு கனகதுர்க்கி அம்மன் ஆஞ்சநேயர் அந்த டாக்டர் பாபா கையில் காப்புடா வழங்கணும், நாசமாக போவானே. ஒரு மனுஷன் உயிரிடா, செத்து போயிட்டா நீ கொடுப்பியா திருப்பி? மண்ணாங்கட்டி பாபா பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்துறானுங்க. Stupid coconut, please மக்களே, try to improve yourself, educate yourself.
ஹேவ் a நைஸ் டே. இன்பம் சொல்க எல்லாரும் பாரு. இல்லாட்டி இதால அடிப்பேன். குத்துவேன்.